வணக்கம் மக்களே. நம்ம ஒரு வீடியோ கேம் விளையாடும்போது நமக்கு ஒரு லெவல் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த எதிர்க்கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும் போல இருக்குது. அழுத்தின உடனே தமிழ்நாட்டில் இருக்க அந்த எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிட்டு அன்னையிலேருந்து புது தமிழ்நாடு வந்திருக்கும் அப்படின்னு இவங்களாம் நினைக்கிறாங்களா? இல்லை இந்த 100 நாளில் எல்லா பிரச்சனைகளும் டகடகடகடன்னு தீர்த்துட்டு இன்னிலேருந்து தமிழ்நாடு வந்து வேறு சிறப்பான தமிழ்நாடாக மாறிட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்களா? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லைங்க. இன்றைக்கி விஜய் அது போன ஆட்சியில் பண்ண சில விஷயங்களை தான் அந்த திட்டத்தை தான் இன்றைக்கி தொடர்றார் அப்படின்னு சொன்னால், இப்போ விஜய் நாளைக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் வந்து பஸ் விடுவோம், இல்லை நிலாவில் வந்து ஆளுக்கு ஒரு கிரௌண்டு வாங்கி தரோம், அந்த மாதிரி நடக்க சாத்தியமே இல்லாத புது புது திட்டங்களையாக கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. அடிப்படை பிரச்சனைகள், லஞ்சம், ஊழல், அரசு இயந்திரம், அரசு அதிகாரிகள், கல்வி, மருத்துவம், தண்ணி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, எல்லா துறையிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா துறையிலையும் பேசிக் அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. அந்த அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறது தான் இந்த கவர்மெண்ட்டுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க இன்னும் புது திட்டங்களை கொண்டு வர முடியும். ஒரு கவர்மெண்ட் வரும்போது இந்த அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னா, முக்கியமாக இந்த போதைப் பொருளும் மது பழக்கமும், இந்த அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னா புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் இந்த 100 நாளில் புது புது திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் இவங்க வந்தது எல்லாமே நான் சொன்ன பல பிரச்சனைகள், அந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் இவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன புரியலன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே எத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க, அவங்களும் எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. அப்போது இந்த ஆளுங்கட்சிக்கு இவ்வளோ அழுத்தம் இவ்வளோ கொடுக்குறமே அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தி பாலிட்டிக்ஸாக எனக்கு தெரியல. ஏன்னா போன வாரம் சட்டசபையை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி சட்டசபையை பார்க்கும்போது 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி, நீ பதில் கொடு, நான் பதிலுக்கு பதில் கொடுக்குறேன், நான் பதில் கொடுக்குறேன், அதுக்கு நீ பதில் கொடு அப்படின்னு தான் எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. இந்த நிலைமை மாற வேண்டும். கண்டிப்பாக நாம் வந்து ஒரு டீசெண்டான பாலிட்டிக்ஸ், ஒரு ஹெல்த்தி பாலிட்டிக்ஸ் இருக்கணும் தான் மக்களாகி நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி டிவிகே சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர்கள் கருணாநிதி அப்படின்ட்டு அவர் வந்து தப்பாக பேரை அதாவது நம்ம மரியாதை குறைவாக அவர் சொன்னதுக்கப்புறம் முதல்வர் விஜய் எந்திரிச்சு என்னோட தப்பாக சொல்லிட்டாரு, நான் அதுக்கு சாரி கேட்குறேன் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி சொன்னார். அது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுங்க. பரவாயில்ல, எந்த ஈகோ பார்க்காம தன் கட்சியில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டார், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டார். அதுதான் ஒரு டீசெண்டான பாலிட்டிக்ஸ், ஒரு நல்ல அரசியலுக்கான எடுத்துக்காட்டு. இதை எதிர்க்கட்சிகளும் புரிந்து கொண்டு, எதிர்க்கட்சி உங்களுக்கு அதிருப்தி இருக்கும், இந்த தேர்தலில் தோற்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆக்கப்பூர்வமான சில கேள்விகளை, ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் நீங்கள் சட்டசபையில் பேசினா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு தெரியும். ஆனால் மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மதிப்பும் மரியாதை வரும் என்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய பதிவெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.